கர்த்தரும் மறுமரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம். பிரியமானவர்களே, காலாகாலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஈஸ்டர் என்று சொல்லுகிற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஈஸ்டர் என்றால் என்ன அர்த்தம்? ஈஸ்டர் என்று சொல்லுகிறது அது ஒரு உயிர்த்தெழுதல் என்று சொல்ல முடியுமா? அதற்கு எந்த அதிகாரத்திலே, எந்த அடிப்படையில், எந்த மொழிகளிலே அது சொல்லுகிறது என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆகிலும் அதை குறித்து விவாதத்துக்கு நேராக கடந்து செல்லாமல் இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின இந்த நாள் வாரத்தின் முதலாவது நாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதைத்தான் உலகமெங்கிலும் இப்பொழுது அதை ஆசரித்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தராகிய ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்ய முடியாதிருந்தாலும் ஆங்காங்கே மற்ற டெலிவிஷன் மூலமாக, மீடியா வழியாக நல்ல சாட்சிகளையும் செய்திகளையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி பரிசுத்தவான்கள் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவராகிய தேவன் அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. இங்கே எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூரணராகும்படி கடந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரணம் என்று சொல்கிறது என்ன? ஒரு ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைந்து ஒரு ஸ்தானத்தை, ஒரு ஸ்டேஜை விட்டு மறுபடியும் வளர்ச்சி அடைகிற ஒரு ஸ்தானத்தை தான் பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறதை போல நீங்களும் பூரண சர்க்குணராகும்படிக்கு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்தில் இறுதி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லிய வார்த்தையின்படி நாம் பூரணர் ஆகும்படி கடந்து போவோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அநேக அந்த நாட்களில் அப்போஸ்தலராகிய பேதுரு, தீமோத்தேயு போன்ற பவுல் அப்போஸ்தலர் இருந்த காலங்களிலேயே உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது ஒன்று நடந்து முடிந்துவிட்டது என்று சாதித்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அநேகர் உயிர்த்தெழுதல் நடந்துவிட்டது என்று சொல்லி அன்றைக்கு உறுதியாக சொன்னார்கள். இன்றைக்கும் பல இடங்களிலே ரேப்சர் முடிந்துவிட்டது, கிறிஸ்துவனுடைய வருகை முடிந்துவிட்டது என்று சொல்லுகிற சபையில் அது நிமித்தமாக ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கக்கூடியவர்கள் இதனை கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ரோமருக்கு நிருபம் 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவர் உயிர்த்தெழுதினாலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் எழும்பினது நிமித்தமாக பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு எழும்பினது நிமித்தமாக அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளிலே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மனுஷன் மரித்தோரிலிருந்து முதலாவது எழும்புவார்கள், அது ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து முதல் வரிசையிலே சொல்லிருக்கிறார். வேதாகமத்தை சரியாக வாசித்து வருகிற பொழுது உயிர்த்தெழுதல் வரிசை 7 வரிசையாக ஒன்று பை ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நமக்காக மரித்ததினாலே தான் அவருடைய உயிர்த்தெழுதலினால் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். மனுஷனிலிருந்து மரணம் எப்படி உண்டானதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் வழியாக மனிதனுக்குள்
உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர்களேயானால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் துகளிலே நித்ததை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் உயிர்த்தெழும்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த நாம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நிலையாக வாழப்போவதில்லை. ஆனால் அவன் வாழ்க்கை முடிந்த பிறகு மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த வேதாகமம் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்வதற்கான அடிப்படை என்ன என்றால், மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான் அந்த மரபணு என்று சொல்லுகிற DNA ஒரு நாளும் அது மரிப்பது இல்லை, அது அழிந்து போவது இல்லை. அது அவனுடைய எலும்புகளுக்குள், அவனுடைய தலையுடைய முடிகளிலே, நகங்களுக்குள்ளாக அது உறைந்து போயிருக்கிறது. ஒரு காலத்தில் அவனுடைய DNA பரிசோதனை செய்வதற்காக எலும்பு, முடி போன்றவைகளை எடுத்து பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய DNA பரிசோதனை செய்வதற்காக சாம்பலை எடுத்து 2 டீஸ்பூன் சாம்பலை எடுத்து லேபுக்கு அனுப்புகிற பொழுது அவர்கள் பரிசோதனை செய்து இவன் யார், எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், என்ன கலைகள் தெரியும் அவனுக்கு என்ற அனைத்தையும் அதை வைத்து கண்டுபிடித்து விடுவதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படியானால் வார்த்தைகளை கேட்கும் அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னவென்றால், இந்த DNA ஏன் அழியாமல் இருக்க வேண்டும்? எத்தனை கோடிகள் ஆண்டுகளானாலும் அது அழிந்து போவதில்லை என்று சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறதை காரணம் என்ன? அதைத்தான் தானியேல் சொல்லுகிறார். பூமியின் துகளில் நித்ததை பண்ணுகிறவர்களாகிய சிலரில் அநேகர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனப்படினால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின நிமித்தம் அவருக்குள்ளாக நாம் வாழ்கிறக்கூடியவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் சித்தத்தின்படி ஜீவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுகிறார்கள். உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது. முதலாவது உயிர்த்தெழுதல் எது? ஒரு மனிதன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறன் அல்லவா, அதுதான் முதல் உயிர்த்தெழுதல். எப்படி நீதிக்கு பிழைப்பது? நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு மனிதன் பாவம் செய்து தந்தையை விட்டு புறப்பட்டு போய்விடுகிறான். மறுபடியும் அவன் மனம் திரும்பி தந்தையை சந்திப்பதற்கு வருகிற பொழுது தந்தை அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை அன்புடன் ஏற்றுக்கொண்ட போது சொல்லுகிறான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தெழுந்தான். ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகிறவர்கள் மீண்டும் அவர்கள் மனம் திரும்பி வருவார்களே என்றால், மீண்டும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவார்களே ஆனால், மறுபடியும் பாவம் செய்திலிருந்து மீட்கப்படுவார் என்று சொன்னால் அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்பினவர்கள். காரணம் என்ன என்றால், சரீர மரணத்திற்கு முன்னதாக ஆத்தும மரணம் நடந்து விடுகிறது. ஒரு மனிதன் ஆரம்பத்தில் பயந்து பயந்து பாவத்தை செய்வான். கொஞ்ச காலங்களுக்கு பிறகு துணிகரமாய் செய்ய ஆரம்பிப்பான். இது எப்படி சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சிறு வயதில் பெற்றோர்களுக்கு முன்னதாக ஸ்மோக் பண்ண பயப்படுகிற ஒரு வாலிபன் அவன் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு தந்தையாருக்கு முன்னும் தாயாருக்கு முன்னும் அதை செய்வதை அதை பாவமாய் கருதுவதில்லை. மதுபானங்களை அருந்துவதை பாவமாய் கருதுவதில்லை. ஒரு காலகட்டம் வரையிலும் அது பாவமாய் மனதுக்குள் குத்தி கொண்டே இருந்தவைகள் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது பாவமாக எண்ணப்படாமல் அது இயல்பான வாழ்க்கையை போல அமைத்து கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, அதே போலதான் முதலாவது ஒரு மனிதன் பொய் சொல்வதற்கு பயப்படுகிறான். அதில் பழகிவிட்ட பிறகு ஆத்மா செத்து போகிறது, குற்ற உணர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது. ஆதலால் மனம் திரும்புகிற ஒரு மனிதன் உணர்வோடு தான் செய்கிற காரியத்தை மறுபடியும் பாவம் என்று உணர்வு ஏற்படும் பொழுது முதலாவது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. எந்த ஒரு மனிதனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அவன்தான் தான் செய்த பாவத்தை யோசித்து மனம் திரும்பி இயேசுவே என்று சொல்லி அங்கீகரித்து நான் செய்துவிட்டேன் என்ற உணர்வோடு, ஐயோ இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று சொல்கிற பாவ உணர்வோடு கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவனாக மாறுகிறான். வார்த்தைகளை கேட்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, தகப்பனை தாயை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைகளை மனசாட்சி செத்து போய்விட்டதா?
அல்லது உள்ளான ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்காக உயிரோடு எழும்பினது உண்மையானால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையானது மனம் திரும்பும்படியாக, பாவ உணர்வு உண்டாகும்படியாக, ஆத்துமாவை மீட்கும்படியாக, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாக இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. அருமையானவர்களே, ஆதலால் மனம் திரும்புகிற மனிதன், தன்னுடைய தவறை உணர்கிற மனிதன் ஆத்துமா முதலாவது உயிர்ப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளில் நம்மை ரட்சிக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது. எப்படி எனில், ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளில் நம்மை ரட்சிக்கிறது. ஒரு மனிதன் மனம் திரும்புவது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுகிறது. அவன் மீட்கப்படுகிறான். பொய்யான வார்த்தையிலிருந்தும், வீணான சிந்தனையிலிருந்தும், உலக கவலையிலிருந்தும் ஆன்மீகத்தை குறித்த ஒரு உணர்வோடு, ஆத்மாவுடைய மீட்பை குறித்து, நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு தேடுதல் அவன் இருதயத்திலே வந்து ஊறிவிடுகிறது. அது அவனை மறுபடியுமாக நெருக்கி ஏவுகிறது. அதன் பிறகுதான் தேவ நீதி என்ன என்று அவன் தேட ஆரம்பிக்கிறான். தேவ நீதிக்காக அவன் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறான், ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் செபிக்கவும், உபவாசம் இருக்கவும், இன்னும் வேத புத்தகத்தை ஆராயவும், ஆராதனைகளை கலந்து கொள்ளவும் அவனுடைய ஆத்துமா விரும்புகிறது. வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, மனம் திரும்புகிறவருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறவருடைய வாழ்க்கை ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறது. அதுவரையிலும் ரட்சிப்பில்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தவருடைய வாழ்க்கை இதன் பிறகு பெரிய ஒரு மாறுதல் உண்டாகி ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளாக கடந்து வருகிறது. அப்பொழுது இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு மேன்மையாய் தோன்றுவது இல்லை, உயர்வெல்லாம் உயர்வாய் தோன்றுவது இல்லை, பணமெல்லாம் பணமாய் தோன்றுவது இல்லை. அவர்கள் முழுவதும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும், தன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவருடைய பாசத்தையும், தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளுடைய கூட்டாய்மையும் அவருடைய ஆத்துமா அவர்கள் அறியாமலேயே விரும்ப ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் சபை கூடுதலையும் பரிசுத்தவான்களுடைய அன்பையும் எதிர்பார்க்கும்படியான ஒரு இருதயம் மாற்றம் அடைகிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு ஒரு பகுதி எழுதுகிற பொழுது, எனக்கு லாபமாக வந்த எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எதற்காக? எப்படியாகிலும் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எப்படியாகிலும் அந்த கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால், அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது நம் எப்படியாவது உயிர்த்தெழுதலே பங்குள்ளவராகும்படிக்கு எனக்கு லாபமாக வந்த எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த உலகத்தில் ஆசைகள் பாசங்களை துறந்து பரிசுத்தமான வாழ்க்கையை நேராய் கடந்து செல்கிறாராம்? அவர் கடைசி நாட்களிலே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, யோபு சொல்லுகிறார், அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன். கடைசி நாட்களில் அவர் இந்த பூமியில் வந்து அவர் இருக்கிறபடியாகவே இருப்பார். அவரை என் கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வரும் பொழுது ஒரு மாபெரும் விசேஷித்த வல்லமையும் தேவ கிருபையும் சமாதானமும் பொருந்தினவர்களாய் ஒரு மகிமையின் சரீரத்தோடு கூட நாம் உயிரோடு எழும்புகிறது மட்டுமல்லாமல், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு அடிப்படையை ஆண்டவர் உருவாக்குவதற்காக தான் நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாமிசத்திலிருந்து ஒழித்து அதை முழுவதுமாய் நிறைவேற்றி மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணத்திலிருந்து மறித்து உயிரோடு எழும்பி அவர் வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, துறைதனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவைகளை ஆணியடித்து எல்லாவற்றிலிருந்து வெற்றியை உருவாக்கினார். அதற்கு காரணம் என்ன என்றால், கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரணத்தை சந்தித்தாலும் இதே தேகத்தில் நம்முடைய சொந்த கண்களால் இயேசுவை பார்க்கும்படி
உயிரோடு எழும்புகிற ஒரு காலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இதை செய்திருக்கிறார். வார்த்தைகளை கேட்கிற அன்புக்குரியவர்களே, முதலாவது நாம் எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை நாம் சந்திக்க வேண்டுமாம்? மனம் திரும்புவது நிமித்தம் ஆத்துமா குற்ற நிவாரண பலி உள்ளதாய் மாறி, குற்றமுள்ளதாய் மாறி, நம்முடைய உணர்வுள்ளதாக மாறி, பரிசுத்தத்தையே நோக்கி பார்க்கக்கூடியதாக அது நீங்கி ஒரு பரிசுத்தமான இருதயம் உண்டாகிறது. தன்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய விசேஷித்த அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது ஆத்மீக மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது, உண்மையாகவே நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம். இது கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினால் நடைபெறுகிறது என்று திருமறை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் மன்றாடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு இறங்கி வரட்டும். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். தேவ மகிமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பட்டும். இந்த ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் நாம் வீட்டிலே இருந்தபடியே கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுகிற பொழுது தேவன் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ மகிமையினாலே கர்த்தர் நிரப்புகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கி நம்மை நிரப்பப் போகிறது, நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறது. எல்லாரும் ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறங்கள் பரலோக தந்தையே, உம்முடைய வார்த்தையின்படி நடுவில் இருக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த இடத்தில் இறங்கி வருவதாக. உலகம் எங்கிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்க முடியாமல் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிமித்தம் வீட்டிலே இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரே, பாவங்களை செய்து துணிகர பாவங்களை செய்து உள்ளத்திலே குற்றம் உள்ளவனாகிறபடி, குற்றத்தை உணராதவனாக இருக்கிறபடினாலே மாமிசத்திலே மட்டுமல்ல ஆத்துமா செத்து போயிருக்கிறது. ஆத்துமா இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படட்டும். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தான் செய்த பாவத்தை உணர முடியாதபடி ஆத்துமா செத்திருக்கிறது. இயேசுவின் வார்த்தையானது இப்பொழுதே ஆத்துமா உயிரடைய செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே குற்ற உணர்வை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்படாதவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கி அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்தவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் கூட ஆண்டவரே அதை புதுப்பித்துக் கொள்ளும்படி மறுபடியும் அபிஷேகத்தில் ஆண்டவரை வளரும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனே, நாங்கள் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட மூல உபதேசத்திலே மட்டும் தங்கி விடாதபடி பூரணராகும்படி கடந்து போவதற்காக விசேஷித்த வல்லமை இறங்கும்படியாக பலமுள்ள ஆகாரத்தை புசிக்கும்படியான தேவ கிருபை கடந்து வரும்படியாக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை போல எப்படியாகிலும் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை தரித்துக் கொள்வதற்கு, கடைசி நாளில் அந்த உயிர்த்தெழுதலை அணிந்து கொள்வதற்கு ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை போல கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் உயிரோடு எழும்பி மறுரூபமடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எங்களை இரக்கம் பாராட்டும். ஆகவே இயேசு சொல்லுகிறேன், மரித்தேன், சதா காலங்களும் உங்களோடு உயிரோடு இருக்கிற என்று சொன்னீர். ஆதலால் கல்லறை கட்டி காக்க முடியவில்லை. இயேசுவின் பிரசன்னம் இறங்கினது மரணம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்து அதே போல தேசத்தில் வல்லமை இறங்கட்டும். இந்த கொரோனா வைரஸ் முழுவதும் அழியட்டும். ஜனங்களுக்குள்ளே மீட்பு உண்டாகட்டும். எப்படியாயிலும் தேவன் இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. வெகு சீக்கிரத்தில் நாங்கள் கூடி ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த நிலைமைகள் முழுவதும் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை ஆளுகை செய்யட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தேசம் எங்கிலும் இறங்கட்டும். ஆண்டவரே, இறங்கட்டும். உணர்வுள்ளவர்களாக்கும், மனம் திரும்பும்படி செய்யும். கடைசி நாட்களுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வருகிற வரையிலும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.